வெஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நிற்கிறோம். இப்போ தாம்பரம் டு சென்னை சென்ட்ரல் வர கண்டினியூ ரைடு பார்க்க போகிறீங்க. சண்டே இன்னைக்கு சண்டே. இப்போது டைம் கரெக்டாக 12 ஆக போகுது. சண்டே 12 o'clock. இந்த டைமில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இந்த டிராஃபிக்கில் நான் எப்படி ட்ரைவ் பண்ணுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிரைவிங் ஐடியா கிடைக்கும். ஒரு டீட்டெயில்டாக ஒரு டிரைவிங் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் அப்படியே மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃப்ரண்டில் ஃப்ரீயாக தானே இருக்குது, அதனால் செகண்ட் கியர் கூட அப் பண்ணிடலாம். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். எதனால் அப்படின்னா ஃப்ரண்டில் பஸ் இருக்கா, நம்ம அப்படியே இந்த பக்கம் மாறணும். இண்டிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வரணும். உடனே ஆஃப் பண்ணிடணும். நம்ம அந்த சைடு வரணும்னு நினச்சோம், வந்துட்டோம், உடனே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடணும். நம்ம இன்னும் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பக்கம் போயிடும்னு நினச்சிருவாங்க. தேர்ட் கியர் அப் பண்ணிடலாம். அந்த பக்கம் நம்ம போகிறோம்னு நினச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக கூட வரலாம், இல்லை ஹார்ன் அடிப்பாங்க. ஏன் நம்ம இன்னும் போகாமல் இருக்கோம் அப்படின்னு ஹார்ன் அடிப்பாங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஆஃப் பண்ணிடணும். தேர்ட் கியர் வேண்டாம், ஃபுல் கிளச்சு செகண்ட் கியர் மாற்றிட்டேன். செகண்ட் கியருமே அவ்வளோ ஸ்பீடு போகுது பாருங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட் கியர் கூட போட்டுடலாம். ஃபஸ்ட் கியர் போட்டால் கிளச்சு பெருசாக யூஸ் பண்ண வேண்டாம்ல. இப்போது கிளச்சு ஃப்ரீயாக இருக்கா, ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த கியர் அப் பண்ணி போகலாம். இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் தான் வண்டிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த கார் பிரேக் அடிக்கிறத பார்த்துட்டேன், அதனால் நானும் ஸ்லோவாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போகிறேன். ஃப்ரெண்டில் லாங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்னல் வந்து ரெட்டு இருக்குது. ரெட்டு இருக்குன்னா எல்லா வண்டியும் நிற்க தான் போகுது. நம்ம ஏன் ஸ்பீடாக போய் அங்கே போய் பிரேக் அடிக்கணும்? ஸ்லோவாக கண்ட்ரோலாக போகலாம். நமக்குன்னு ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாமா? இந்த கார் உள்ளே குறுக்க வருது பாருங்கள். கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். லெஃப்ட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் வந்துடலாம். இப்போது அந்த லெஃப்ட் ஒரு ஃப்ரீ லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக லெஃப்ட்டை போய் நின்று அடைச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது, அதனால் இந்த வண்டிக்கு பின்னாடியே வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நியூட்ரல் பண்ணிடலாம். சிக்னல் க்ரீன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கியர் போடுறேன், ஸ்லோ மூவிங்கில் இருக்கேன். ஃபுல் கிளச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எல்லா வண்டியும் மூவிங்கில் தான் இருக்க போகுது. இப்போ தான் சிக்னல் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அடுத்த கியர் போட்டாச்சு. தேர்ட் கியர் கூட அப் பண்ணிடலாம். ரன்னிங்லேயே தான் இருக்குது வண்டிங்கெல்லாம். ஃப்ரண்டில் லாங்கில் பார்த்தா சிக்னலும் க்ரீன் தான் இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்பீடு க்ரூஸ் பண்ணி ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் அப்படியே போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிரைவிங் ஐடியாஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 1 hour கிட்ட இந்த டிரைவ் இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த லைன்லேயே போகலாம். நான் நடுவு கோட்டில் போயிட்டுருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி போகக்கூடாது. ஒன்று இந்த பக்கம் போகணும், இல்லை அந்த பக்கம் மாறிடணும். இப்போ இந்த பக்கம் டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியுதா, அப்படியே ரைட்டில் மாறணும். ரைட்டில் கார் வருது, மிரரில் பார்த்தேன், அப்படியே ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிட்டேன். ரைட்டில் ஃபுல்லாக ஏறாமல். அவ்வளோதான். ஃப்ரண்டில் வந்து ரெட் சிக்னல் இருக்குது. ஸ்லோ ஸ்பீட்லேயே போகலாம். ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ தேர்ட் கியரில் இருக்கா, செகண்ட் போட்டுடலாம். செகண்ட் கியரோட ஸ்பீடு வந்துருச்சுல்ல, அதனால் செகண்ட் போட்டுடலாம். ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே இருக்கலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே லெஃப்ட்டில் ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா லெஃப்ட்டில் ஏறி போகலாம். ஆஃப் பண்ணிடலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பேரிகார்டு இருக்குது. நம்ம வந்தது தப்பு தான், வரக்கூடாது இந்த மாதிரி.
இந்த லெஃப்ட் போகிறவங்க தான் வருவாங்க அந்த இடத்துல. அப்படியே ஸ்லோவாக ரைட் ஏறிடலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, நம்ம ஸ்லோ மூவிங்லேயே தான் இருக்கோம். நமக்கு தேவைன்னா லெஃப்ட் வரோம், ரைட்டு போகிறோம், அவ்வளோதான். பின்னாடி நல்ல டிராஃபிக் வந்துச்சுன்னா லெஃப்ட் போகக்கூடாது. பின்னாடி வரவங்க லெஃப்ட்டு ஃப்ரீ லெஃப்ட் இருக்கிறதுனால அதில் போகிறதுக்கு வருவாங்க. நம்ம அதில் போய் நின்று அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ செகண்ட் டு தேர்ட் கியர் அப் பண்ணிட்டேன். ரோடு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் லாங்கில் வந்து நான் ரெட் சிக்னல் பார்த்துட்டேன். இருந்தாலும் 4th கியர் அப் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், போகிறதுக்குள்ளே க்ரீன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணி கிராஸ் பண்ணிடலாம். ஒரு சிக்னலில் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா வரிசையாக எல்லா சிக்னலும் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிக்னலில் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி அந்த சிக்னலில் க்ரீனில் கிராஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அடுத்தடுத்த சிக்னலில் அப்படியே நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 4th to 3rd வந்துட்டேன். 4th இந்த இடத்துல தேவைப்படாது, அதனால் 3rd வந்துட்டேன். ஒரு 30 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக ரைட் லைன் மாறலாம். நம்ம இவங்களுக்கு நடுவில் தான் போயாகணும். ஓகே, 4th கியர் அப் பண்ணிடுறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். லெஃப்ட்டில் அந்த காரை மிரரில் பார்த்துக்கிறேன். அப்படியே லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுறேன். அப்படியே லேண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஓவர்டேக் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் வரணும்னு கேட்குறாங்க கமெண்ட்ஸில். இப்போ அந்த வெஹிக்கிள் ஒரு 40ல் போகுது அப்படின்னா நான் 50ல் போகிறேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை நான் வந்து அது 40லே தான் போக போகுது. நம்ம ஓவர்டேக் பண்ணுற நேரம் அவங்க இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும், நமக்கு ஈக்குவலாகவே வருவாங்க. அவங்க 40ல் போகிறாங்க, நம்ம 50ல் போகிறோன்னா அதை ஓவர்டேக் பண்ணிடுவோம். நம்ம அதை தாண்டினதுக்கப்புறம் மிரரில் பார்க்கணும். அது லெஃப்ட் சைடு மிரரில் தெரியுது அப்படின்னா அதை நல்லாவே தாண்டிட்டோன்னு அர்த்தம். முழு காருமே அந்த லெஃப்ட் சைடு மிரரில் தெரியுது அப்படின்னா தாண்டிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் வரலாம். உடனே நம்ம லெஃப்ட் வரணும்னு கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்து கூட அதை ஓவர்டேக் பண்ணி லெஃப்ட் வரலாம். இப்போ சிங்கிள் ரோட்டில் போகிறோம் அப்படின்னா சிங்கிள் ரோட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது ஓவர்டேக் பண்ணிவிட்டு ரெட்டு தான் இருக்கேன்னா போகிறாங்க. சிங்கிள் ரோட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட் வண்டி வரதுக்கு முன்னாடியே நம்ம லெஃப்ட் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் அந்த கால்குலேஷன் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஓவர்டேக் பண்ணுங்கள். வண்டி நிறைய வரும்போது ஒரு டைமிங் கால்குலேட் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி ஓவர்டேக் அடித்து உடனே லெஃப்ட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் நமக்கு நல்ல டைம் கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்டேக் அடிக்கணும். ஓ, 1st, 2nd, 3rd கியர் அப் பண்ணி நான் பாட்டு போய்கிட்டே இருக்கேன். இப்போது ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். சிக்னல் க்ரீன் தான் இருக்குது, இருந்தாலுமே எல்லா வெஹிக்கிளும் நின்றுட்டு பொறுமையாக தான் கிளம்புவாங்க. அவங்க 1st கியர் போட்டு ஸ்லோவாக மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம 3rd கியரில் வந்துட்டுருக்கோம். நம்ம கிட்ட போகணுன்னு வைங்களேன், வேகமாக கிட்ட போய் நின்று பிரேக் தான் அடிக்கணும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஸ்பீடில் அப்படியே போகணும். இப்போ பாருங்க, வேகமாக போனாலும் பிரேக் தான் அடிக்கணும். இப்போ 3rd கியர்லேயே இருந்ததுனால அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கியர் டவுன் பண்ணி ஸ்லோ பண்ணி போனாலும் போகலாம், இல்லை கேப் பார்த்து அப்படி போயிடலாம். ஓட்ட அப்படி ப்ராக்டிஸ் ஆகிரும். ரைட்டு மாற போகிறேன் அப்படின்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக மிட் லைனுக்கு வந்துடலாம்.
இப்போ ஒரு சிக்னல் வந்துச்சு அப்படின்னா கேமரா ஆன் பண்ணனான்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. செக் பண்ணிடுறேன். அப்புறம் பல்ப் ஆகிரும். காப்பிரைட்ஸ். தேர்ட்லேருந்து செகண்ட் கியர் வந்துட்டேன். எனக்கு செகண்ட் கியரோட ஸ்பீடே போதும்னு தோணுது. அதனால் ஸ்லோ பண்ணேன். அதனால் செகண்ட் கியர் வந்துட்டேன். எல்லோ ரெட்டு அவ்வளோதான். எல்லோ வந்துச்சு, ரெட்டு வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம நிற்க தான் போகிறோம். அதனால் செகண்ட்லேருந்து தேர்டு நான் போக போகிறது இல்லை. அதே செகண்ட்லேயே க்ரூஸ் பண்ணிவிட்டு கிட்ட போய் நிற்க போகிறேன். நியூட்ரல் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், கேமரா செக் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் ஆகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான். சிக்னல் வந்து 3 செகண்ட் வந்துச்சு. அப்போ நான் வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டேன். ஒரு 5 செகண்ட் இருக்கும்போது போடலாம். இல்லை நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னா ஒரு 10 செகண்ட் இருக்கும்போது நம்ம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு கியர் போட்டு ரெடி ஆகிடணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக கிளச்சை மிதிச்சே வச்சு கியர் போட்டே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. 10 செகண்டில் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறது வந்து அப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் போக போக உங்களுக்கு ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் கூட பண்ணுங்கள். ஆனால் ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணால் நல்லது. ஒரு நிமிஷத்துக்கு மேலே சிக்னலில் நிற்கிறோம் அப்படின்னாலே ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம். பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம், காலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஒரு 20 செகண்ட் வரும்போது ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிடுங்க, பிரேக்கை மிதிக்க ஆரம்பிச்சிருங்க. 10 செகண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு கியர் போட்டுருங்க. அவ்வளோதான். போக போக ஒரு 5 செகண்டுக்கு அதை கம்மி பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சிக்னல் க்ரீன் தான் இருக்குது. அதனால் அப்படியே நல்ல ஸ்பீடு க்ரூஸ் பண்ணி போயிடலாம். சிக்னல் க்ரீன் தான் இருக்குது, ஆனால் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு தேர்ட் கியர் தேவையில்லை. அதனால் செகண்ட் மாற்றிட்டேன். காலேஜ் பஸ்ஸுங்க தான் டிராஃபிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். க்ரீன் இப்போ ரெட் ஆயிடுச்சு, நிற்க சொல்லிட்டாங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டேன். ஹார்ன் அடிக்கிறாரு. நான் ரைட்டு தான் போகணும், அதனால் இண்டிகேட்டர் போடுறேன். மிரர் பார்க்குறேன், செக் பண்ணிவிட்டு தான் ஏறுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கோம், குரோம்பேட்டா, பல்லாவரம், குரோம்பேட் அந்த மாதிரி லைனில் இருக்கிறோம். இப்போ டுவர்ட்ஸ் இப்போ நேராக நம்ம ஆலந்தூர் கத்திப்பாரா ஃப்ளைஓவர் போவோம். அதில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சைதாப்பேட்டை அந்த ரூட்டில் அப்படி சென்ட்ரல் நோக்கி போக போகிறோம். தேர்டு 4th கியர் அப் பண்ணிட்டேன். இப்போ கால் எடுத்துட்டேன். நமக்கு ஸ்பீடு தேவையில்லை, ஆக்சிலேட்டரே தேவையில்லை. வண்டி ரன்னிங் ஸ்பீட்லேயே இருக்குது. நல்ல ஒரு ரன்னிங் ஸ்பீட்லேயே இருக்குது. ஒரு 40, 38, 37 அப்படி ஸ்லோவாகிட்டே வருது. இப்போ ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தேர்ட் கியரோட ஸ்பீடில் தான் வண்டி போகுது. அதனால் ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணி தேர்ட் கியர் போட்டேன். இப்போ செகண்டு கூட நான் மாற்றிடுறேன். 20க்கு கீழே தான் போகுது. அதனால் நான் செகண்ட் கியர் மாற்றிடுறேன். இப்போ இந்த ஃப்ளைஓவரில் வரிசையாக தான் போயாகணும். ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது. வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு காராக ஓவர்டேக் பண்ணி போக முடிஞ்சால் போகலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடியே தான் போகணும். ஃப்ளைஓவர்லேயே டிராஃபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் கியர் மாற்றிடலாம். ஸ்பீடு கம்மியாயிருச்சு. 25, 30 அந்த ரேஞ்சில் போகுது. கொஞ்சம் ஸ்லோப்பில் ஏறுறோம் அப்படி தானே, அதனால் ஒரு கியர் டவுன் பண்ணி ஏறலாம். இப்போ தேர்ட் அப் பண்ணிடலாம். 30 அப்போ போயிட்டோம்ல, தேர்ட் கியரில் போகலாம். ரைட் இண்டிகேட்டர் போட்டுறேன். பைக்கு ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரைட்டில் வந்துடுறேன். பைக்கு போகிற மாதிரி இருந்தால் அப்படி போயிடுவாங்க, ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. பைக் இல்லை, அது காரு தான்.
இருங்க ஐயா, வழி விடலாம். இடம் இருந்தால் வழி விட போகிறேன். நான் உங்கள் பைக்கு நினச்சி நான் வழி விடுறேன். பார்த்தா மிரரில் பார்த்தா அது காரு. காருக்கெலாம் எப்படி வழி விட முடியும்? வழி விட்டாலும் அவங்க போயிடுவாங்களா? வழி இருந்தால் நானே போயிடுவேன். எல்போர்ட் ஸ்டிக்கர் ஒட்டினா கொஞ்சம் இலக்காரமாக தான் கைஸ் பார்க்குறாங்க. என்ன 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 பண்ணுவ? எப்படி போவான்? இல்லை, எங்கே அவனுக்கு போக இடம் இருக்கு? எல்போர்டை பார்த்தா ஒரு இலக்காரமாக நினைப்பாங்க. கைஸ், ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எல்போர்ட் ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க. யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, ஒட்டிடுங்க. இப்போ இந்த காருக்கு வழி விட்டா அது எப்படி போகும்? பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இரிட்டேட்டிங் ஆக்கிடுவாங்க. ட்ராவலே மூடு ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒரு காருக்கு முன்னாடி போயிடுறேன். அவன் அந்த காரை தானே ஹார்ன் அடிப்பான், எனக்கு அடிக்க மாட்டான்ல. அந்த வண்டி லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்களா, கண்டிப்பாக இந்த லெஃப்ட் ஏர்போர்ட் ரூட்டுக்கு போக போகிறாங்க. நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் பார்த்தேன், உடனே ரைட் இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். எதனால் அப்படின்னா இது லோடு வெஹிக்கிள். இது லோடு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நான் இதை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக லெஃப்ட் வந்துட்டேன். அது ஸ்லோவாக தான் போக போகுது. இப்போ உடனே ரைட் இண்டிகேட்டர் மாற்றுறேன். ரைட் லைனில் வந்துடலாம், அவ்வளோதான். அவ்வளோ நல்லவனாக இருந்தால் ஸ்லோ பண்ணி நம்மளை திட்டுவான். நம்ம தப்பு பண்ணியிருந்தா பறந்து போகிறான் பாருங்க, கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டு போகிறான். அப்படி என்ன அவசரம்? இந்த ரோட்டில் போகலாமே, போ, பிச்சு பிடிங்கிட்டு போ, யார் வேண்டான்னு சொன்னா? அதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது கைஸ். ரிலாக்ஸ்டாக போகணும். ஒரு லிமிட்டுக்கு மேலே ஹார்ன் அடிக்கும் தான் டென்ஷன் ஆகிட்டு கையை காமிச்சேன். இப்போ இந்த ரோட்டில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி எவ்வளோ ஸ்பீட்னாலும் போங்க, உங்களை யார் கேட்க போகிறா? 100ல் போங்க, 200ல் போங்க, ஃபைன் அடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். கண்ட்ரோல் இருந்தால் நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க எவ்வளோ நாள். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். இந்த கார் ஸ்லோவாக போகுதா, அதனால் நம்ம லெஃப்ட் வந்துடலாம். இப்போ அகைன் ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். ஒரு சின்ன கால்குலேஷன் தான், அதோட ஸ்பீடோட நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் போகிறோம். அப்படியே கிராஸ் பண்ணிடலாம். மெட்ரோ கைஸ், ஒரு மெட்ரோ போகுது, ஒரு மெட்ரோ வருது. கேமரா வியூவில் தெரியுமான்னு தெரில, எந்த ஆங்கிள் வச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. சூப்பர். மெட்ரோ ஓவர்டேக் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. ஐயோ, 5th கியரில் தான் இருக்கேன். 3rd நினச்சி நான் 4th மாற்றலாம்னு நினைக்கிறேன். 5thலேயே தான் இருக்கேன். இவ்வளோ ஸ்பீடு தான் போனால் போதும், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போது லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்டில் டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சமாக பிரேக்கு, 1 மில்லிமீட்டர் தான், கொஞ்சமாக தான் மிதிக்கிறேன். மறுபடியும் கால் எடுத்துடுறேன், ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறேன் வண்டி. அதனால் இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டர் க்ரூஸ் பண்ணுறேன். 5th கியரில் இருக்குது, ஒரு 50ல் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணுறேன், கேப் வேணும்ல, கேப் வந்துட்டா போயிடலாம். சிக்னல் க்ரீன் தான் இருக்குது, பார்க்கலாம். நம்ம போகிறதுக்குள்ளே எல்லோ வருதா என்னன்னு தெரில. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். இந்த வண்டி இப்போ ரைட்டில் யூட்டர்ன் பண்ணுறதுக்காக போகிறாங்களா இல்லை எதனால் ரைட் ஏறினாருன்னு தெரியல. நான் அதனால் மிட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, அதுவும் கிராஸ் பண்ணி தான் போகுது. இல்லை, யூட்டர்னே இல்லை. நமக்கு இந்த ரோடு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பெருசாக அந்த ரோடு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நடுவில் போகக்கூடாது, பைக்கு இந்த மாதிரி நடுவில் போகாதீங்க, சேஃப்டி கிடையாது. இப்போ 5thலேருந்து 3rd கியர் வந்துட்டேன். கரெக்டாக நடு ரோட யூஸ் பண்ணி போகிறாங்க. ஹெல்மெட் கூட போடலை. ஓரமாக அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போகலாம், 3rd லைன்லேயே போகலாம். 5thலேருந்து 3rd வந்துட்டேன். ஸ்லோ பண்ணேன் அப்படி தானே, அதனால் 4th வரல, டேரெக்டாக 3rd வந்துட்டேன். ஏன்னா ஸ்பீடு கம்மியாயிருச்சு.
ஒரு 30 to 40 வந்துருச்சு. அதனால் 4th தேவைப்படாது, மறுபடியும் 3rd வரணும். அதனால் டேரெக்டாக 3rd கியர் வந்துட்டேன் நான். இப்போது சிக்னல் ரெட்டு தான் இருக்கும், அந்த சிக்னல் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். இது இந்த யூட்டர்ன் பண்ணுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். பைக்கை பிடிக்கிறதுக்கு வராரு கைஸ். நானும் எதுக்கு இவர் வராரு, நம்ம கரெக்டாக தானே வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த ரைட் சைடில் பைக்கர்ஸ்லாம் நிற்பாங்க பார்த்தீங்களா, ஹெல்மெட் போடாமல் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்பாங்க சில பேர். அவங்கள பிடிக்கிறதுக்காக நைஸாக வராரு. ஆமாம், ஓட்டுறவங்கள பின்னாடி உட்காந்துருக்காங்களா? இதுவா? ஓ அதுவா, அந்த குழந்தைய வச்சுருந்தாங்களா அவங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, பசங்களை தான் பிடிப்பாங்க. 3rd to 4th வந்துடுறேன் கைஸ். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ இன்னொரு ரூல்ஸ் என்னென்னா, லேடிஸை பிடிக்கணும் அப்படின்னா லேடி போலீஸ் நிற்கணும் அந்த இடத்துல. கவர்மெண்ட் ரூல்ஸா என்னன்னு தெரியல, டிராஃபிக் ரூல்ஸான்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன். அதை வச்சு ரூல்ஸ் பேசுவாங்க. இப்போ நம்ம லேடிஸ் தான் போய்கிட்டு இருக்கீங்க, உங்களை பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். லேடி போலீஸ் இல்லாமல் எங்களை நீங்கள் எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதுக்காக நீங்கள் ஹெல்மெட் போடாமலாம் போகக்கூடாது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. உங்கள் சைடு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் கேள்வி, உங்களை ஏன் நிப்பாட்டவே போகிறாங்க? எல்லோ தான் கைஸ் இருக்குது, அப்படியே போயிடலாம் டக்குன்னு. எல்லோ ரெட் ஆயிடுச்சு, மறுபடியும் எல்லோ ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்பீங்க. வேண்டாம், ஏதாச்சும் பிரச்சனை ஆயிர போகுது. இல்லை நம்ம சொல்லி அதனால ஒரு தெனாவட்டில் யாராவது ஹெல்மெட் போடாமல் போய் லேடி போலீஸ் இல்லைல்ல என்னையா பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்ம அந்த தப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்ன நீங்கள் ஹெல்மெட் போட்டு போயிட வேண்டியதான். ஹெல்மெட் போடலாம் உங்களை நிப்பாட்ட தான் செய்வாங்க. ஏன் எல்லா இடத்துலையும் உங்களை லேடிஸ் போலீஸ் நிப்பாட்டி வச்சுட்டு பிடிக்க முடியுமா? லேடி போலீஸ்லாம் அவ்வளோ பேர்லாம் கிடையாதுல்ல, 10க்கு ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஜென்ஸ் 10 பேர்னா ஒரு லேடி போலீஸ் தான் இருப்பாங்க ஸ்டேஷனில். எல்லா இடத்துலையும் லேடி போலீஸ் நிப்பாட்டணும் முடியாது. அவங்களும் வெயிலில் நிற்க கொஞ்சம் ஜென்ஸ் அளவுக்கு கொஞ்சம் நிற்க கஷ்டமாக தான் இருக்கும். போலீஸ் நிற்கிறாங்களோ இல்லையோ ஹெல்மெட் போட்டு போங்க. ஃபஸ்ட்டு, 2nd, 3rd, 4th வரிசையாக கியரப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். லெஃப்ட்டில் அப்படியே கேப் இருக்குது பாருங்கள், அப்படியே லெஃப்ட்டில் மாறுறேன். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக ஹாரனு. ஹோண்டா அமேஸ் புதுசாக வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, ரைட் லைன் மாற வேண்டாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்னல் இருக்குது, சிக்னல் ரெட் இருக்குது. சப்போஸ் நான் இப்போ ரைட்டு மாதிரி யூட்டர்ன் பண்ணுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்லேயே போயிடலாம். லெஃப்டில் ஒரு லாரிலாம் நிற்குது. லெஃப்டில் லாரி நிற்கும் போது எல்லாருமே அப்படியே ரைட்டில் தான் ஏறுவாங்க. அங்கே பாருங்கள், நோ பார்க்கிங் போர்டு இருக்குது, லாரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. இண்டிகேட்டர் போட்டுடலாம். சிக்னல் க்ரீன் தான் இருக்குது, அதனால் 3rd to 4th வந்துடலாம். எல்லோ இப்போ தான் எல்லோ ஆகுது, போயிடலாம். ரன்னிங் ஸ்பீட்லேயே இருக்கும் அப்படின்னா எல்லோவில் கிராஸ் பண்ணிடலாம். நீங்கள் சிக்னலுக்கு முன்னாடியே இருக்கீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, எல்லோ பார்க்குறீங்கன்னா அப்போவுமே ஸ்லோ பண்ணிடுங்க. நான் சிக்னல் டச் ஆனதுக்கப்புறம் தான் எல்லோவே பார்த்தேன், அதனால் கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் அந்த ஒரு கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க எல்லோ லைட்டு. சிக்னல் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிராஸ் பண்ணிடலாம். சடன் பிரேக் அடிக்காதீங்க. சடன் பிரேக் அடிச்சிங்கன்னா பின்னாடி வரவங்க சடன் பிரேக் அடிச்சிருவாங்க. கத்திப்பாரா
கத்திப்பாரா கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டில் கொஞ்சம் நல்ல டிராஃபிக் ஆகுது பாருங்க. லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். 4th கியர் தேவைப்படாது, அதனால் 3rd கியர் மாற்றுறேன். கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுத்து க்ரூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 30ல் தான் போகிறேன். 4th கியர் வந்து ஒரு 40 அபோவில் தான் என்னோடய கார் சப்போர்ட் பண்ணும். ஒரு லேட்டஸ்ட் காராக இருந்தால் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் 3rd கூட போடுங்க. 30ல் வரீங்க அப்படின்னா 3rd கியர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பிரேக் அழுத்தினா கூட வைப்ரேஷன் ஆகும், ஆஃப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு லோ கியர்லேயே வந்துடலாம். க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கும் நல்ல பிக்கப் கிடைக்கும் லோ கியரில் இருந்தோம் அப்படின்னா. இப்போ நல்ல பிக்கப் கிடைக்குது பாருங்கள். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா நல்ல பிக்கப் ஆகுது. 50 கூட டச் ஆக போகுது. அப்புறம் 4th கியர் போட்டுடலாம். இப்போ இப்படியே இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா அசோக் பில்லரு, வடபழனி அந்த மாதிரி வந்துடும். நம்ம அப்படியே சர்க்கிள் மாதிரி யூட்டர்ன் பண்ணி ரைட்டு போயிடலாம். அதில் தான் ஏறினார் அந்த ஃப்ளைஓவர். புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது மேலே நம்ம சிஎம் சார் இதில் தான் நின்று லெஃப்ட் போயிடலாம் கைஸ். கிண்டி லெஃப்ட் தான் போட்டிருக்கு. நேராக போனால் வடபழனி. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். 4th கியர் எனக்கு தேவையில்லைன்னு அப்படியே 3rd கியர் மாற்றிட்டேன். ஸ்லோவாக அப்படி லெஃப்டில் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே போகிறோமா. இங்கே ஒரு மெட்ரோ நடக்குதுல்ல, அங்கேருந்து வர்றதுக்கு, போரூர்லேருந்து வர்றதுக்கு. தேர்ட் கியர்லேருந்து 4th வந்துடலாம் கைஸ். இப்போது நல்ல டிராஃபிக் இருக்குது ஃப்ரெண்டில், நமக்கு தெரியுது. கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன், வண்டி அப்படியே ஸ்லோ பண்ணுறேன், ஸ்பீடு கம்மி பண்ணுறேன். 3rd கியர் போட்டுடுறேன். 30க்கு ஸ்பீடு கொண்டு வந்துடுறேன். 3rd கியர் போட்டுறேன். அப்படியே ஸ்லோ மூவிங்லேயே இருக்கேன். லெஃப்ட்டில் வந்து ஸ்பேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா மிரர் பார்ப்பேன். லெஃப்ட்டில் ஸ்பேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா லெஃப்டில் எனக்கு மாறிடுவேன். எங்கே கேப் இருக்கோ அங்கே அப்படி கேப்பில் போயிட்டு அப்படி ஃப்ரெண்டில் போயிடலாம். பின்னாடியே போகணுன்னு வைங்களேன், ஏதாச்சும் எல்போர்டு இருக்கும், பின்னாடியே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கணும். அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. புதுசாக ஓட்டுறாங்க, அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டுவாங்க. நம்ம கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஏறி கூட போகலாம். ஒரே லைன்லேயே ஒரு கார் பின்னாடியே போனா கூட போங்க, தப்பே கிடையாது. ஸ்லோவாக போகலாம், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுமா, அதுக்கு மேலே லேட் ஆகாது. காப்பிரைட்ஸ். ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே சவுண்டாக பாடுறாங்க. இப்போ நான் பேசினேன் அப்படின்னா ப்ரோ கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க ப்ரோ. பாட்டை கேளுமா. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டு 2nd கியர் போட்டேன், கொஞ்சம் நல்ல மூவிங்லேயே இருக்கிறதுனால 2nd கியர் போட்டலாம் அப்படின்னு 2nd போட்டேன். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். இந்த ஆட்டோ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு, அதை பார்த்த உடனே நான் அடுத்த செகண்டே ரைட் இண்டிகேட்டர் போட்டேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் ஏறுறாரு. இண்டிகேட்டர் போட்டதே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம இந்த ரூட் வந்திருக்கோமா? இல்லை வந்திருக்கோம். ஓ, மேப்பு இந்த ரூட்டு கூட போக சொல்லுது. இப்போ கிண்டி தானே இந்த ரூட் நம்ம வந்திருக்கோமே, நிறைய தடவை வந்திருக்கோம். வந்திருக்கோம். மேப்பு இப்படி கூட போக சொல்லுச்சு. இந்த ரூட்டு தான் நேற்று கூட இந்த ரூட் வந்தோமே, வேளச்சேரி போயிட்டு.
நேத்து வந்து நாங்க படம் பார்க்க போனோம் guys, ஸ்பைடர்மேன் படம் 6:45 முடிஞ்சது. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போயிருப்போம்னு கெஸ் பண்ணுங்க. அன்னைக்கு 1 2 3 கெஸ் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீட்டுக்கு வந்து நாங்கள் 10 மணிக்கிட்ட தான் போனோம். 10:30க்கு போனோமா? ஆமா 10:30 மணி. அதுலேயே பாதி டீசல் வேஸ்ட் ஆயிடுச்சு. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ பாதி வந்து வரேன்னு சொல்லிட்டு மக்கள் கூடிட்டாங்க. மக்கள் ரொம்ப ஃபோனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி ஃபுல்லாக மக்கள் கூட்டமாகிடுச்சு. உடனே ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் அதுக்காக போகல. அவர் வரான்னு தெரிஞ்சால் வேறு தேட்டரில் புக் பண்ணியிருப்போம். நமக்கு தெரியாமல் போச்சு. நாங்கள் போகும்போதே கூட்டமாக இருந்துச்சு. படத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரோம், அவ்வளோ கூட்டம். சந்தை கடையில் எப்படி இடிச்சுக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி மார்க்கெட்டு மால் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. 3rd கியரு 4th கியர் அப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மால் விட்டு வெளியில் என்ட்ரு ஆகிறதுக்கே எக்ஸிட் ஆகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. சிக்னல் ரெட் இருக்குது. சிக்னல் ரெட் இருக்கிறதுனால இங்கேயே நான் கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். நான் லெஃப்ட் சைடு போக போகிறேன், நம்ம ரைட்டில் போக போகிறது இல்லை. அதனால் இண்டிகேட்டர் இப்போமே யூஸ் பண்ணிடலாம். அப்படியே மிரர் பார்க்குறேன், லெஃப்ட்டில் எனக்கு கூட ஈக்குவலாக ஒரு காரும் வருது. சடனாகவும் நம்ம லெஃப்ட் கட் பண்ணக்கூடாது. அதனால் அப்படியே இந்த கார் முன்னாடி பண்ணிடலாமா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். ரன்னிங்லேயே இருந்திருந்தேன் அப்படின்னா 2nd கியர் போட்டிருப்பேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த ஸ்பீடில் 2nd கியரும் போடலாம். 2nd கியர் டேரெக்டாக 2nd கியர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்லேருந்து ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணிடலாம். தேர்ட் கியர்லேயே தான் போய்கிட்டு இருக்கேன். 3rd கியரோட ஸ்பீடில் அப்படியே க்ரூஸ் பண்ணி போகிறேன். கொஞ்சம் ஹாரனு. இவர் ரைட்டில் போக போகிறாரு. ரைட்டில் என்ன அந்த சைடு போயிடுவார். நம்ம லெஃப்ட்டு தான் போக போகிறோம். அதனால் இண்டிகேட்டர் எதுக்கும் போட்டுக்கலாம். நம்ம ரைட்டு போக போகிறோம்னு நினச்சிடுவாங்க நிறைய பேர். அந்த எட்ஜில் இருக்கும்ல, அந்த பக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எட்ஜில் இருக்கிறதுனால ஸ்லோவாக மூவ் பண்ணிடலாம் அந்த கார் பின்னாடி. இப்போ ரைட்டில் ஓவர்டேக் பண்ணி அதுக்கிட்ட போயிட்டு உள்ளே நுழையக்கூடாது. அந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணக்கூடாது. ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும் மற்றவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் பிகினராக இருக்காங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். பதறிடுவாங்க. நம்ம டக்குன்னு உள்ளே வரும்போது பதறிடுவாங்க. ஆஃப் பண்ணிடலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நோ ஹேண்ட் சிக்னல் ஏசின்னு போட்டிருக்கெல்லாம் பார்த்து. இந்த பழைய மாடல் கார்லேருந்து புதுசு வந்துச்சு. அப்போ வந்து முன்னாடிலாம் ஏசி கிடையாது. அதனால் கையில் சிக்னல் போடுவாங்க. அப்புறம் ஏசி வச்ச வண்டிகள்லாம் வந்ததுக்கப்புறம் நோ ஹேண்ட் சிக்னல் ஏசின்னு அந்த ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்கலாம் போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா சிக்னல் வந்து நான் இண்டிகேஷனில் தான் யூஸ் பண்ணுவேன், கையை வச்சு காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பழக்கம் வந்துச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கர் போய் இப்போ அடாஸ் ஃபியூச்சர் அவைலபிளில் அடாஸ் ஃபியூச்சர்னால் ஏதோ அந்த மாதிரி போடுறாங்க. என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அடாஸில் பிரேக் அடிக்குதுல்ல. இப்போ நான் வந்து பிரேக் அடிக்க மாட்டேன், உன்னால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா சடனாக காரே நின்றுடும். அதனால் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னாலஜி அப்படி டெவலப் ஆகிட்டே போகுது. ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணலாம். கேப் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பாருங்கள். நான் ரைட்டில் திருப்புறேன், ஆனால் வண்டி லெஃப்ட்டில் போகுது பாருங்கள். அந்த டைரக்ஷனுக்கு நான் கொண்டு போகிறேன். அப்படி நம்ம கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்க நமக்கு அந்த கார் வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா எந்த டைரக்ஷன் போகணும், ரிவர்ஸ் போகணுன்னா எந்த பக்கம் போகணுன்னா எப்படி திருப்பணும், அதெல்லாம் நமக்கு பழகிடும். ஓட்ட நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும். கொஞ்சமாக க்ரூஸ் பண்ணுறேன். 3rd கியரில் இருக்குது. நெக்ஸ்ட் கியர் அப்போலாம் பண்ணலை, ஏன்னா 40ல் போகிறேன். 40 பிலோவில் தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் 3rd கியர்லேயே போயிடலாம்.
ஸ்டேஷனுக்கு முன்னாடி லெஃப்ட் அந்த ரோடு போனால் கொஞ்சம் ஈஸியாக போகலான்னு மேப்பு காட்டுச்சு. நான் அந்த ரோடு சூஸ் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ரைட்டில் போயிடலாம். லெஃப்ட்டில் வந்து ஹெவி வெஹிக்கிள்னு போட்டிருக்கு. ரைட்டில் பார்த்து நம்ம சடனாக ரைட் அடிக்கிறதுனால இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி வேறு யார் ரைட் சைடில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தான் நம்ம ரைட்டில் ஏறணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டு வேகமாக நம்ம திரும்பிடக்கூடாது. யாராவது பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா விட்டுறணும். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் லெஃப்ட் தான் போக போகிறோம், இருந்தாலும் இண்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் போயிட்டோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். தேர்ட் கியரில் இருக்குது. ஒரு 30 டச் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணதுனால அப்படியே தேர்ட் கியர்லேயே வச்சுருக்கேன். ஸ்லோ பண்ணியிருந்தேன்னா செகண்ட் கியர் மாற்றிருப்பேன். ஸ்டீல் பிரிட்ஜோட ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ ஃபாஸ்ட்டாக நடக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததெல்லாம் ரொம்ப இந்த பில்லர் மட்டும்தான் இருந்துச்சு, மேலெலாம் வைக்கவே இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடக்குது. இதே மாதிரி மெட்ரோ ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆமாம், ஆனால் அதுக்கு அந்த டியூரேஷன் வேணும். அந்த பில்லர் ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த காங்கிரீட்லாம் ஒரு செட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்க தானே செய்யும். அங்கே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ மேலே நம்ம பில்லருக்கு தான் டைம் இழுக்குமே, அதுக்கப்புறம் மேலாம் ரெடிமேடாக தூக்கி வச்சுருவாங்க, டக்கு டக்குன்னு வச்சுருவாங்க. ஆமாம் 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 ஆமாம். ஸ்டீலுங்கிறதுனால ஈஸியாக முடிஞ்சிட்டு. ஸ்டீல் எதனால் பண்ணாங்கன்னா இது கீழே ஏதோ மெட்ரோ இருக்குது போல். மெட்ரோ இருக்கிறதுனால ஃபவுண்டேஷன் கொஞ்சம் டீப்பாக தோண்ட முடியாது. அந்த இடத்துல மெட்ரோ கீழே போய்கிட்டு இருக்குல்ல, டீப்பாக தோண்ட முடியாது. அப்படிங்கிறதுக்காக கம்மியான ஃபவுண்டேஷன் போட்டு இந்த மாதிரி ஸ்டீலை மேலே வச்சிடுறாங்க. ஸ்டீல் போல்டு போட்டு பண்ணிடுறாங்க. இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும்ல, நம்ம காங்கிரீட்டோட இது கொஞ்சம் வெயிட் கம்மி. அதனால் இதுக்கு ஃபவுண்டேஷன் அதிகமான எக்ஸ்கவேஷன் தோண்ட வேண்டியது தேவையில்லை. ஜெயக்குமார்னு யாரும் தெரியல. சரி, நான் ரீல்ஸ்லயும் பார்த்தேன். யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓ, ஏதோ இதுக்கு பிராண்டா இருக்குமோ, கடையா இருக்குமோ. இதுல ஏதோ டீடைலா போட்டிருக்கு. வி ட்ரீம் சோ வி அச்சீவ். வெண்டாரா இருக்கும். இது கட்டுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா கூட இருக்கலாம்ல. வி ட்ரீம் சோ வி அச்சீவ். செகண்ட் கியர்லேயே தான் வரேன். ஸோ 30 கூட வந்திருக்கேன். 30லேயே க்ரூஸ் பண்ண தான் செய்கிறேன். தேர்ட் கியர் கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்லேயே வண்டிங்க பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அதனால் செகண்ட்லேயே போகிறேன். இப்போ தேர்ட் கியர் கூட அப் பண்ணுறேன். 30லேயே க்ரூஸ் பண்ணிட்டு போகணும். தேர்ட் அப் பண்ணால் 30லேயே பண்ணி தான் ஆகணும், அதை கம்மி பண்ண முடியாது. இதே செகண்ட் போட்டோன்னா 30யும் வரலாம், 20யும் வரலாம். அந்த மாதிரி ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். கியர் அப் பண்ணி கியர் டவுன் பண்ண தேவையே இல்லை. இப்போ பேரிகார்டு இருக்கா, நம்ம லெஃப்ட் போகணுமா, செகண்ட் கியர் டவுன் பண்ணிடலாம். இப்போ செகண்ட்லேயே வந்திருந்தா கிளச் மிதிக்க தேவையில்லை, கியர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ தேர்ட் கியர் அப் பண்ணிடலாம். ரோடு பெருசாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ரோடு பெருசாக இருக்குன்னு சொல்லி வாயமூடல, ரோடு சின்னதாயிடுச்சு. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இந்த எலிவேட் பண்ணுறது, அந்த மெட்ரோ ஒர்க்கு கம்பெனி இது. சரி சரி சரி. ஃபவுண்டட் இன் 1980 பை ஜெகதீஷ் குமார் எம் குப்தா. மும்பை பேஸ்ட். 1980லேயே வந்துருச்சுன்னா அவங்களோட லோகோவே இதான் போல, ஜெயக்குமார். ஸ்டீல் ஃப்ளைஓவருக்கு ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்கல்ல. They are highly specialized in constructing both elevated and complex underground metro rail projects across major Indian cities. Second, third. அப்போ பில்லர்லாம் முடிச்சிட்டுல, இப்போ டக்கு டக்கு டக்குன்னு மேலே ஏற்றிடுவாங்கல்ல. இது ஸ்டீல் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் மேலே காங்கிரீட் போடுறது மட்டும் டைம் எடுக்கும் போல்.
தேர்ட்லேயே க்ரூஸ் பண்ணுறேன். 4th கியர் அப் பண்ணலை. கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட்டு போயிடலாம், நம்ம ரைட்டு போக முடியாது. ரைட்டு போனால் கோட்டூர் போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை, போர்டு எதுவும் வைக்கல. லெஃப்ட்டு ரைட்டு கூட போயிட்டு அந்த ரோட்டில் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். தெரியல, லெஃப்ட்லேயே போயிடலாம். தெரியாமல் போயிட்டு அப்புறம் கோட்டூர் போகிற லைனில் போய் மாட்டிக்கக்கூடாது. இது நந்தனம் மெட்ரோவா? அப்போ இதில் ரைட்டு வராது. செகண்ட்லேருந்து தேர்டு வந்திருக்கேன். செகண்ட்லேயே கூட போகலாம், பார்க்கலாம். இப்போ தேர்ட்லேருந்து செகண்ட் வந்துட்டேன். 5th கியருக்குலாம் வேலையே இல்லை இந்த டிராஃபிக்கில். ஹோட்டலா? ஓ, தண்ணியா இல்லைன்னா டிஸ்பிளேவா? இல்லை, வாட்டர் தான். தண்ணி தானா? அந்த வெயிலுக்கு வந்து பளிச்சு இது தெரியுது இல்லை, பளிங்கு மாதிரி மின்னுது தண்ணி. நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோமே, பயங்கரமா இருக்கு காய்ஸ், நிறைய வீடியோ இருக்கு. இந்த வீடியோக்கு அப்புறம் தான் அந்த வீடியோஸ்லாம் வரும். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது, வீடியோஸ்லாம் மேக் பண்ணி வச்சுருக்கோம். எடிட்டிங் தான் டைம் இல்லை, எடிட் பண்ணி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்லாம் போய் வாட்டர் ஃபால்ஸ்லாம் போனோம். கைஸ், நல்ல டிராஃபிக் ஆயிடுச்சு. நான் அதனால் நியூட்ரல் பண்ணேன், ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிட்டேன். டிரைவிங் ஒரு சேனல் வச்சுட்டு இன்னும் ஒரு சேனலில் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போகிறோம்ல. ஆமாம், vlog மாதிரி போடலாம். ஒரு ஷார்ட்டாக ஒரு 10 minutes 15 minutes இந்த மாதிரி போட்டால் ஓகேவா கேளுங்க. நம்ம சேனலை வந்து டிரைவிங்காக தானே பார்க்குறாங்க. இல்லை, நம்ம யாரும் செலிபிரிட்டியா? நம்மளை யார் பார்க்க போகிறா? கரெக்டு தான். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம போகிற இடங்களோட எப்படி போகிறோம், எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அங்கே என்ன மாதிரி ஃபுட்டுலாம் கிடைக்கும், பட்ஜெட் அஃபோர்டபுளாக. ஏன்னா அப்போ தான் நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்படிதான் போவோம். அந்த அஃபோர்டபுளாக இப்போ இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களை உங்களுக்கும் காட்டுறோம். நீங்களும் ஃப்யூச்சரில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி அதுக்குன்னு தனியாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாமா, vlog மாதிரி தனியாக போடலாமா, இல்லை இதிலேயே போடலாமா, வேறு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதிலே போடுறோன்னா இதில் வந்து 7 PM வந்து டிரைவிங் கண்டென்ட் தான். வேறு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வேறு vlog வீடியோஸ் எடுக்கிறோம், அதையுமே போஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். போடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நான் ரெடி பண்ணுவேன். யாராச்சும் ஒருத்தர் கமெண்டில் சொன்னால் கூட போதும் எனக்கு. ஆனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட மெயின் கோரே டிரைவிங் கண்டென்ட் தான். இந்த சேனலில் அதுதான் இருக்கும். தனியாக சேனல் போடலாமா, இதுலேயே நம்ம வேறு டைமில் போடலாமான்னு மட்டும் சொல்லுங்கள், பார்க்கலாம். இல்லை இது வந்து டிரைவிங் கண்டென்ட்டாக இருக்குது ப்ரோ, அப்படியே வச்சுக்கோங்க, இதில் வேறு எதுவும் கண்டென்ட் ஆட் பண்ணாதீங்க, புது சேனலில் க்ரியேட் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சஜஷன் கொடுத்தா கூட நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். வைப் சொன்ன மாதிரி இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஃபஸ்ட்டு கியரில் தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஸ்டே பண்ணோம்ல லாஸ்ட்
செகண்ட் ஹவர் ஸ்டே பண்ணோம்ல அந்த இடத்துல அதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் தான். நல்ல ஃப்ரெண்ட்லியான ஹோஸ்ட் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆட்டோ நிற்கிறாங்களா, இடம் இல்லை நிற்கிறாங்களா, இல்லை நல்ல கேப் இருக்கு போகலாம். டிராஃபிக்கை பார்த்த உடனே கொஞ்சம் தலைவலி வந்துருச்சு. அதனால அண்ணன் இப்போ டீ குடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். அதனால இந்த ரோட்ல நம்ம டிரைவ் பண்ணும்போது நமக்கு ஃபேவரட்டா நமக்கு கண்ணில் படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல கடை வரும். ஆல்ரெடி அதை ஞாபகம் வந்துருச்சு அந்த கடையே. கஃபே காஃபி ஹவுஸா ஷாப்பா இல்ல கடையாடா? நமக்கு தெரிஞ்சது என்னது, பிலால் இருக்கு. பிலால் ஓகே ஃபைன். பிலால் டீ ஓகே தான், ஃபைன். ஆனால் என்ன மதிய டைமில் வெயில் சொல்லுன்னு வெயில் அடிக்குவாங்க, நிற்க முடியாது. வெயில் யாராச்சும் டீ குடிப்பாங்களா? நீ குடிப்படா. சொல்லுங்க கைஸ், நாங்களும் குடிப்போம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நியூட்ரல் பண்ணிடுறேன். நியூட்ரல் பண்ணி பிரேக்கோட கண்ட்ரோலில் தான் நிற்கிறேன். இப்போது ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணல, ஏன்னா உடனே வண்டி மூவ் ஆகும். அதனால் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணல, பிரேக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல பம்பர் டு பம்பர் டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியர்லேயே போகிறேன், ஃபஸ்ட்டு கியர்லேயே இருக்கட்டும். செகண்ட் கியரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல நம்மளால். ஃபஸ்ட்டு கியர்லேயே போகிறதுனால தான் நான் கிளச்சு யூஸ் பண்ணல. செகண்ட் கியர் போனேன் அப்படின்னா கிளச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணணும், ஸ்லோ பண்ணணும்ல. இந்த ஸ்பீடு போகிறதுக்கு செகண்ட் கியரில் கிளச்சு யூஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ஆஃப் ஆகிரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு கியரோட ஸ்பீட்லேயே போகுது பாருங்கள். ஒரு ரன்னிங் ஸ்பீட்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு கியர் 10ல் போகுது, கரெக்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 10ல் போகுது, அதே 10 மெயின்டைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கும் போது பிரேக் யூஸ் பண்ணுவேன். ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பிரேக் யூஸ் பண்ணுறோம். நல்லாவே டிராஃபிக் இருக்குது, கண்டிப்பாக டீ குடிச்சு தான் ஆகணும். இப்போ 70% கிளச்லேயே மூவ் பண்ணுறேன். ரொம்ப நேரம் 70%ல் வைக்கக்கூடாது. ஃபுல்லாக மிதிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளச் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட்லேன்னு போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்ல, ரைட்டில் மாறிடலாம். ரெண்டு காருக்கு நடுவில் போகிறதுக்கு ஹார்ன் அடிக்கிறாரு, என்னத்த சொல்கிறது. மெட்ரோ ஒர்க்னால தான் நடுவில் பேரிகார்டு வச்சுருக்காங்களோ? ஓகே, மெட்ரோனால தான் கைஸ் டிராஃபிக். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நல்லது தான், நல்ல விஷயந்தான். நாங்கள் மெட்ரோவில் கூட ஈஸியாக ட்ராவல் பண்ணிடுவோம். தேனாம்பேட் மெட்ரோ. இப்போ செகண்ட் கியர் போட்டிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக கால் எடுத்துனீங்கன்னா ஒரு ரன்னிங் ஸ்பீடு நல்லாயிருக்கும், 20 கிட்ட போயிடும். அதனால் நான் கிளச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், செகண்ட் கியர் வேண்டாம், ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம். இப்போ நான் ஃபுல்லாக கால் எடுத்தால் கூட வண்டியோட ரன்னிங் ஸ்பீடு 10 தான் போகும். பிரேக்கை வச்சு கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பிரேக் மிதிக்க போகிறேன் அப்படின்னா கிளச் மிதிக்கணும். இதுக்கு மேலே பிரேக் யூஸ் பண்ணி ஸ்லோ பண்ண போகிறேன் காரை அப்படிங்கும் போது கிளச் யூஸ் பண்ணணும். இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் கிளச் ப்ரெஸ் பண்ணி இருக்க வேண்டாம், அதனால் நியூட்ரல் பண்ணியாச்சு. ஃப்ரெண்டில் வண்டி மூவ் ஆகுது பாருங்கள். இந்த வண்டியோட கிளாஸ் வழியாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்டில் அந்த டிசைர் வந்து மூவ் ஆகுறத பார்த்துட்டு நான் இங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டு ரெடியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோன்னு பின்னாடி இருக்கிறோன்னு நினச்சிப்பாங்க. லெஃப்ட்டில் தான் இடம் இருக்குங்கிறதுனால லெஃப்ட் அப்படியே மாறணும்ல, அவ்வளோதான். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். நடுவில் வந்துடலாமா? நடுவில் வந்துட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஃப்ரீயாக இருந்தால் லெஃப்ட் போயிடலாம், ரைட்டு ஃப்ரீயாக இருந்தால் ரைட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு கியரோட ஸ்பீடில் போகுது பாருங்கள், 10லேயே போகுது. இப்போ ரொம்ப பக்கத்தில் ஆட்டோ கிட்டே போகுதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சமும் பிரேக் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு லிமிட்டு தான், அது லிமிட்டு கிராஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் ஆகும். இந்த வைப்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே பிரேக் கிளச் அழுத்திடணும். அழுத்திட்டா தான் ஆஃப் ஆகாது. அப்போது அந்த 70% கிளச்சில் தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும். 70% கிளச்சு பிரேக்கு அதுலேயே நம்ம ட்ரைவ் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆக்சிலேட்டர் மிதித்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கியர் அப் பண்ண வேண்டாம். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ரன்னிங் ஸ்பீடு கொஞ்சம் நல்லா போகலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கியர் அப் பண்ணலாம். லெஃப்ட்டு போயிடலாம். இந்த கடை தான்மா, இது வேணுமா? இதுதானே சொன்னேன், காஃபி ஹவுஸ். இது வேணுமா? குடிக்கலாமா இல்லை பிலால் குடிக்கலாமா? இல்லை இங்கே கூட குடிக்கலாம். ஓரமாக நிப்பாட்டவா? சரி பிலால் போயிடுவோம், நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ரைட் சைடு இடம் இருந்தால் நிப்பாட்டவா? இல்லைனா கஷ்டம்தான் அந்த இடத்துல நிப்பாட்டுறதுல. கேக்லாம் இருக்கும், அது மாதிரி சாப்பிட்ருவேன், வேணாம். ஓகே ஓகே. சுகர் கட்டு வேறு திருவண்ணாமலை வீடியோவில் வேறு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன்? சுகர் கட்டு, நான் சுகர்லாம் ஐஸ் அது என்ன சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டேன். சாக்லேட் சாப்பிட மாட்டேன். ஃபஸ்ட்டு இயரில் தான் இருக்கேன். இப்போ இந்த பைக்கு பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குறுக்க கிராஸ் பண்ணார். கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் கிளச் யூஸ் பண்ணேன். இல்லை கேக்குமே ஸ்வீட்டு தானே, சாக்லேட் கணக்கு தானே அது. பின்னாடி வேற இருக்கு, ப்ரௌனி வேற இருக்கு. நான் அதை எடுத்து காட்டணும். பாப்பாக்கு தங்கச்சிக்கா இல்ல. இப்போ நம்ம சும்மா சாக்லேட் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடுவோம். நம்மளே வாங்கி இந்த ஸ்னிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம்ல, அது வந்து கம்மி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொத்தமா நம்மளால பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் அதை எடுத்திருக்கேன். நான் வந்து சாக்லேட் வாங்கவே இல்லை, யார் கொடுத்தாலுமே நான் சாப்பிடவே இல்லை. இல்லை வேணாம் சொல்லியிருக்கேன். நல்ல பழக்கம்ல. இப்போ இந்த கடைக்கு போனால் நம்மளை மீறி ஒரு டெம்ட் ஏறி நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம், கிரேவிங்ஸில் வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதனால அந்த கடைக்கு போகிறதே அவாய்ட் பண்ணிடலாம். நான் வந்து அந்த கேக்குமே அந்த பேஸ்ட்ரி ஒரு பீஸ் தான் வாங்கினேன். சரி சரி. ஏன்னா சிஸ்டருக்காக வாங்கினா அவங்களுக்கு மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா வாங்கினா நம்மளும் சாப்பிட தோணும். இருந்தாலும் உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இது அப்படியே இருக்கணும்னு நானும் நம்புகிறேன். ஆமே. ஹேண்ட் பிரேக் தேவைப்படும் போது ஹேண்ட் பிரேக், தேவையில்லாதப்போ ரிலீஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட் கியர் போடணும், மூவ் பண்ணணும். இந்த ரைட்டு தான் போனோம் இதுக்கு முன்னாடிலாம், அதுக்கப்புறம் இதை அடைச்சிட்டாங்க. நிறைய வண்டிங்கள்லாம் இது உள்ளே போகுது அப்படின்னு. இப்போ வேறு கோயில் ஃபங்க்ஷனா சொல்லவே வேண்டாம், அடைச்சி தான் இருக்கும். டப்புன்னு லெஃப்ட் ஏற முடியாது, லெஃப்ட்டில் வேறு ஒரு கார் வருது. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் ஏறலாம். அந்த எர்டிகா வந்து நம்ம காரை விட்டு பின்னாடி தான் வருது. இந்த இனோவா வந்து கார் பக்கத்தில் வந்துடுச்சு, அதனால் நான் அதுக்கு வழி விட்டுட்டேன். இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், கொஞ்சம் ஹார்ன் யூஸ் பண்ணுறேன். இந்த கார் இப்படி மேலே ஏறுது இல்லை, லெஃப்டில் ஏறுது, அதனால் ஹார்ன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது செகண்ட்லேருந்து ஃபஸ்ட் கியர் வந்துடலாம். ஃபஸ்ட் கியர் போதும். நல்ல டிராஃபிக். சண்டே ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரியல. சில சண்டே ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம் ஆமாம், பார்த்தேன். நான் ஃபுல்லாக திரும்பணும், ஃபேஸ் கிட்ட இருக்கும் கேமரா, அதுக்காக தான் நான் ஃபுல்லாக திரும்பலை. கண் அங்கே போகுது பார்த்துட்டேன். அப்புறம் அமிதாப் மாமா கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் கிட்ட வைக்கும்போது.
விரல் வாயில் வைக்கிற சீனு இப்போ ரீசெண்டாக வேற சட்டசபையில் நடந்திருக்கு, ட்ரெண்ட் ஆகிருக்கு. அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஃபஸ்ட் கியர் போட்டுடலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு ஃபுல் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டுங்க பாருங்கள், போய்கிட்டே இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் தேவைப்பட்டா. அந்த ரன்னிங் ஸ்பீட்லேயே போதா ஃபஸ்ட் கியர், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் பிரேக்கு, ஃபுல் கிளச்சு. நின்றுட்டாங்கல்ல, பிரேக் பண்ணுறாங்க அவங்க, நமக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது, இந்த லைட் எரியுது. நம்மளும் நின்றுடலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக போகலாம். ரைட்டு போனால் அங்கே ஒரு கோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே போயிடும்னு நினைக்கிறேன், டிராஃபிக் ஆகும். மெயின் ரோடு போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அடுத்த ரைட்டு போயிடலாம். மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால அப்படி ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போயிடுறாங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், மிரர் பார்க்குறேன். இந்த கார் கொஞ்சம் பின்னாடி தான் வந்து ஹார்ன் அடித்தார், பின்னாடி தான் வருது, அதனால் நான் லெஃப்ட் லைன் மாறிட்டேன். அந்த மாதிரி சொன்னலாமா, கேக் ஸ்லைஸ் மாதிரி இருக்குது பில்டிங்கு. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் பார்க்குறேன்னா டக்குன்னு கேமராவை எடுத்து கேப்சர் பண்ணிடு வெர்டிகலாக. நீ அதை பற்றி பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவில் அப்படி ஷேர் பண்ணிடலாம். ஓ ஓகே, ஃப்ரீ ரைட்டு கிடையாதோ? ரைட்லாம் ஃப்ரீ ரைட்டு தானே, இல்லையா? போ சொல்லிட்டான். அப்படியே வெர்டிகலாக வீடியோவில் ஆட் பண்ணிட்டா பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்க. இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கியரில் வரேன். ஸ்பீடு பிரேக்கரில் தேவைக்கு கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதே ஸ்பீடில் ஏறி இறங்க போகிறேன். ஏறிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் லென்த்தியான ஸ்பீடு பிரேக்கராக இருக்கிறதுனால அப்படியே ஏறி இறங்கிட்டேன். பெட்ரோல் காராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படும். ரன்னிங் ஸ்பீட்லேயே போகிறதா இருந்தால் போயிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ லெஃப்ட்டு போயிடலாம். ரைட் ஏறிடலாம் கைஸ். இப்போ ஸ்ட்ரைட்டு நமக்கு க்ரீன் இருந்துச்சு, இப்போ எல்லோ வந்து ரெட் வந்துருச்சு, அவ்வளோதான். எல்லோ பார்த்துட்டோனாலே ஸ்லோ பண்ணிடலாம். கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். தேர்ட் கியரில் இருக்கனால கண்டிப்பாக கிளச் தேவைப்படும். நியூட்ரல் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம க்ரீன் வந்துருச்சு. நம்ம க்ரீனை கவனிக்கலனாலும் நமக்கு வந்து பின்னாடியிலேருந்து சிக்னல் வந்துடும், ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிலாம் நினைக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன் ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னு சிக்னலில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்தளவுக்கு விடக்கூடாது, சிக்னல் பார்த்துக்கணும். சிக்னலில் டைம்லாம் ஓடலை அப்படின்னா நீங்கள் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஹேண்ட் பிரேக் வேண்டாம். பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நிப்பாட்டுங்க. ஏன்னா சடனாக க்ரீன் வரும், அதனால் நம்ம உடனே மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கியரை போட்டு மூவ் பண்ணிடுவோம். ஹேண்ட் பிரேக்கே மறந்துடுவோம் அந்த பதட்டத்தில். சிக்னலில் வந்து டைம் ஓடினா மட்டும் நீங்கள் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். 10 செகண்ட் வரும்போது ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். 5 செகண்ட் வரும்போது கியர் போடுங்க. ஆமாம். என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லி. நானே இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டைமரே ஓடல. ஆமா, ஹேண்ட் பிரேக் போட்டு நின்றுவோம், அப்புறம் டக்குனு திரும்ப ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு தான் டைமர் ஓடினா தான் நம்ம போடணும். நான் கற்றுக்கிட்டது, நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிற விஷயங்கள் இதெல்லாம்.
நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா சடனாக ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுவோம், கியர் போட்டு போயிடலாம். பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே பின்னாடி வெயிட் பண்ண மாட்டாங்க, ஹார்ன் அடிப்பாங்க. அந்தளவுக்கு நம்மளும் தப்பு பண்ணக்கூடாது, நம்ம ரெடியாக இருக்கணும் மூவ் பண்ணுறது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எமர்ஜென்சி இருக்கும், ஸ்பீடாக போகணும்னு நினைப்பாங்க. இப்போ நல்ல கேப் இருக்குது, அதனால் நான் அப்படியே போயிடுறேன் ஸ்ட்ரைட்டாக. இதில் ஒரு யூட்டன் இருக்கா, யூட்டன் இருந்தால் நான் லெஃப்ட் வருவேன். இந்த ஃபார்ச்சுனர் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருந்தாரு, அதான் டவுட் ஆயிடுச்சு எனக்கு. கொஞ்சம் பிரேக்கு, அந்த கார் பிரேக் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் பிரேக்கு. 4th கியர் இந்த இடத்துல தேவையில்லை, 3rd கியர் போட்டுடலாம். 3rd கியர் போட்டேன், ஃபுல் கிளச் ரிலீஸ் பண்ணேன், கொஞ்சமாக பிரேக். இப்போ மறுபடியும் பிரேக் யூஸ் பண்ணுறேன், ஸ்லோ பண்ணிட்டேன்னா 20 பிலோ வந்துருச்சா, 2nd கியர் போட்டுடுறேன். கியர் டவுன் பண்ணுறதுக்கு சோம்பேறிப்படக்கூடாது, இல்லைனா வைப்ரேட் ஆகும், ஆஃப் ஆகும், பின்னாடி ஹார்ன் அடிப்பாங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும், 1st கியர் போட்டு போகணும். அதுதான் வந்து டிஸ்டர்பன்ஸ் மற்றவங்களுக்கு. ஒரு கியர் டவுன் பண்ணணுமா, டவுன் பண்ணிடணும். உடனே நான் அடுத்த கியர் போட்டேனே, அடுத்த கியர் போட்டு உடனே க்ரூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். 3rd கியரில் போகிறேன். இப்போ 3rd கியர் போதும்னு தோணுது. ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா அடுத்த கியர் கூட அப் பண்ணலாம். அடுத்த செகண்ட் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் மாறும், ரோடு கண்டிஷனை பொறுத்து மாறும். ஒரு பெரிய வண்டி போய்கிட்டு இருக்கும், நமக்கு ரோடே தெரியாது, அதனால் 3rdலேயே போவோம். அது விளையிடுச்சு அப்படின்னா பார்த்தா ரோடு ஃப்ரீயாக இருக்கும், அடுத்த கியரை பண்ணிவிட்டு க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இப்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். சிக்னல் ஏதாவது கிராசிங் வந்துச்சு அப்படின்னா ரைட்டில் நிற்பாங்க, அதனால் நான் மிட்டுக்கு வந்துடலாம். ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன், கொஞ்சமாக பிரேக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, யூட்டன் எதுவும் இருக்கும், அதனால் அந்த சைடு வந்துட்டேன்னு சொன்னேன். அதேமாதிரி யூட்டன் இருக்குது, பேரிகார்டு கூட வச்சுருக்காங்க அங்கேருந்து யூட்டன் பண்ணுறவங்களுக்காக. சிக்னல் ரெட்டு தான் இருக்குது, கொஞ்சமாக பிரேக்கு. 4thலேருந்து 3rd வந்துடுறேன். டைரெக்டாக நியூட்ரல் கூட வந்துடுறேன், பரவாயில்ல. இப்போது ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். தைரியமாக ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் ரோவில் நிற்கிறோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. நமக்கு முன்னாடி 2-3 வண்டி நிற்கிதுன்னா கூட, டைமிங் ஓடலைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு முன்னாடி 2-3 வண்டி நிற்கிதுன்னா கூட அதை வச்சே நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வண்டிக்கு முன்னாடி மூவ் ஆகிறத பார்த்துட்டே நம்ம இங்கேயே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணும்போது மறக்காமல் பிரேக் அப்ளை பண்ணணும். ஏன்னா பிரேக் அப்ளை பண்ணாமல் ரிலாக்ஸாக நிற்கிறதுக்காக தான் நம்ம ஹேண்ட் பிரேக்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது பிரேக் அப்ளை பண்ணேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணேன், 1st கியர் போட்டேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனிக்கலை, ஆனால் நான் வந்து ஃப்ரெண்டில் ஒரு வண்டிக்கு முன்னாடி என்ன மூவிங் நடக்குதுங்கிறத பார்ப்பேன். அந்த வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டா உடனே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுவேன், 1st கியர் போட்டுருவேன். 1st, 2nd, 3rd அடுத்தடுத்த கியர் அப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ரன்னிங்லேயே இருக்காங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கலாம். பிலால் இங்கே தானமா வரும், சாப்பிட்லாமா? எப்படி டீ சாப்பிட்லாமா? லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுடலாம் கைஸ். அது தொப்பி மாட்டியிருக்கிறதும் கொஞ்சம், இந்த ஸ்டாண்டுமே கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கும்ல, 1 hour இருக்காது. 1 hour 12 மணிக்கு கிளம்பணும்னு வீடியோ சொன்னோம்ல, இப்போ 1:05 1 hour ட்ரைவ் பண்ணியிருக்கோம் கைஸ். மவுண்ட் ரோடு பிலால் வந்துட்டோம். பிலாலில் ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துடலாம். ஆமாம், நம்ம பார்க்கிங்கில் விட்டால் சேஃப்டி.
பார்த்து ரைட்டில் பார்த்து ஏறலாம். இப்போ லெஃப்ட் போயிடலாம். நான் டீ தான் சாப்பிட போகிறோம். ஆ அங்கேயா? அதில் பார்க் பண்ண சொல்கிறாங்க. கேளுமா என்னென்ன. மாற்றி மாற்றி பேசுவாங்க. நான் விட தான் போகிறேன், என்ன பண்ணுறது. எங்கே விடணும் கேளு. போயிட்டு பாருங்க, அப்படியே நேரா விடுங்க. மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. என்ன பண்ணுவாங்க, நிறைய வண்டி வருதுல்ல. இந்த பைக்ஸ் எல்லாம் அங்கே விட்டா 5 பைக் விட்டுறலாம் ஒரு காருக்கு பதிலாக. ஓகே காய்ஸ், டீ சாப்பிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் கைஸ், பிலாலில் ஒரு டீ, ஒரு மஸ்கா பன் சாப்பிட்டாச்சு. இப்போது நம்ம பயணத்தை தொடங்கிடலாம். பேக் டு இல்லை கோ டு சென்னை சென்ட்ரல். இப்போ நம்ம தாம்பரம்லேருந்து கிளம்புனோம். தாம்பரத்துலேருந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, பிரேக் எடுக்கலை. 1 hour கரெக்டாக ட்ரைவ் பண்ணோம். 12 மணிக்கு நம்ம ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி வந்து 1:19 காட்டுது. ஒரு 1:10க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 1:10 1:05 நாங்கள் இதில் ஸ்டாப் பண்ணோம். ஒரு 10 minutes பிரேக் எடுத்தோம். அதுவுமே தேவைப்பட்டிருக்காது. சரி கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்னு ஒரு டீ சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். 3rd கியரில் வந்தேன். இப்போ ஸ்பீட் பிரேக்கருக்கு 2nd கியர் மாற்றிட்டேன். ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் நல்லா லென்த்தையாகவே இருக்குது தானே. லென்த்தாக இருக்குது அப்படின்னா 2nd கியரில் ஏறி இறங்கிடலாம். இப்போ நம்ம லெஃப்ட்டு போக போகிறோம். இதுவரை நம்ம மெயின் ரோட்லேயே தான் ட்ராவல் பண்ணோம். சிக்னல் கிராசிங்கு, லேன் சேஞ்சு அந்த மாதிரி தான் ட்ரைவ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட்லேயும் வண்டி வரும், அந்த மாதிரி ஒரு இடத்துல ட்ரைவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுடலாம். ஆனால் லெஃப்ட் ரொம்ப ஒட்டி வர முடியாது, பைக்லாம் உள்ளே வருவாங்க. ஓகே, இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா அதுதான் புதுப்பேட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதானே. என்ன புதுப்பேட்டையா என்னன்னு தெரியல. காருக்குள்ளே பார்ட்ஸ்லாம் வாங்கலாம், புதுப்பேட்டையாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் யாரும் வரல, ஃப்ரீயாக இருக்குது, அதனால் நான் கிராஸ் பண்ணிட்டேன் ஈஸியாக. 2nd to 3rd அப் பண்ணிடலாம். இந்த ரோட்டில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இப்போ கார் வருது பாருங்கள், அது வர்றதுக்கு நம்ம வழி விட்டு தான் போகணும். எதிர்க்கையும் வண்டி வரும். இப்போ கொஞ்சம் பாஸ் லைட் அடிக்கணும். அந்த காரை ஓவர்டேக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இவங்க. போயிடலாம் நம்ம. இவர் பாஸ் லைட் அடித்தார், அதனால் நான் ஸ்லோ பண்ணிட்டேன். சரி அவருக்கு வழி விட்டுடலாம். இப்போ அவருக்கு வழி விடல அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து வண்டி வராது. அந்த குப்பை வண்டி எதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவாக நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு எதுவுமே சிக்னல் கொடுக்கல, நில்லுங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால் நான் ஹார்ன் அடிச்சுட்டு உடனே நான் மூவ் பண்ணிட்டேன். ரைட்டாக பாஸ் லைட் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஆட்டோ நிற்குது, நம்மளுமே ரைட்டு கட் பண்ணி போகணும். பார்க்கணும், ஸ்பேஸ் பார்க்கணும், போக முடியுமா அப்படின்னு ஸ்பேஸ் பார்க்கணும்.
ஸ்பேஸ் இருந்ததுனால நான் கிளியராக போயிட்டேன். கரெக்டாக வண்டி போகிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது, நான் கரெக்டாக போயிருக்கேன். இதுவே நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னா அந்த ஆட்டோக்கு முன்னாடியே ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் ஸ்லோ ஸ்பீட்லேயே வரணும். இந்த கார்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே வரணும். கார் போனதுக்கப்புறம் ரைட்டு விலகி போகணும். அப்படி இல்லைனா ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் வந்து நின்றுணும். ரிவர்ஸ் வராத அளவுக்கு நம்ம ரைட்டு கட் பண்ணுற மாதிரி வந்து நிற்கணும். அப்படியே அந்த கார் போனதுக்கப்புறம் ரைட்டு கட் பண்ணி ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடலாம். ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டோமே, கியர் டவுன் பண்ண சோம்பேறி போட்டு வந்துட்டோமேன்னு வேகமாக போயிடக்கூடாது. ஸ்பேஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணி போகலாம். நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நான் வந்த இடத்துலையே நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பைக் கூட போயிடும், ஒரு பைக்கு போயிடும், ஒருத்தங்க ஃப்ரீயாக நடந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு தான் ஸ்பேஸு. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஈஸியாக போயிடலாம். பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓட்ட உங்களுக்கு பழகிடும். காலியான கிரவுண்டில் அப்படியே நிப்பாட்டி நம்ம வண்டியோட விற்று அதெல்லாம் ஒரு மெமரியில் ஏற்ற பழகிக்கோங்க. அப்படி நிப்பாட்டி ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க நிற்க வச்சு இடிக்கிற மாதிரி நிற்கும். அவங்கள பார்க்கும்போது அவங்கள இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 1 அடி 1.5 அடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும், இவ்வளோ தூரத்தில் இடிக்கிற மாதிரி இருந்தாலே 1.5 அடி இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். இப்போது 3rd கியர்லேருந்து டேரெக்டாக நியூட்ரல் வந்துடுறேன். எல்லோரும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, க்ரீனும் ஆயிடுச்சு, மூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு செகண்டு இந்த லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா அங்கே தெரியுது பாருங்கள், மெட்ரோ, அது என்ன, சாரி, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்டில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இது லெஃப்டில் வந்து எக்மோர் இருக்குது, ரைட்டு கட் பண்ணால் சென்னை சென்ட்ரல். இப்போ அடுத்த கியர் போட்டுடலாம். நமக்கு தான் சிக்னல் இருக்குது. 3rd கியர் கூட போட்டுடலாம். 2nd கியர் ரொம்ப க்ரூஸ் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது, 2nd கியரோட ஸ்பீடை விட எக்ஸ்ட்ராவாக போய்கிட்டு இருக்கு. ஒரு 30 அப்போ போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் 3rd கியர் போட்டேன். கொஞ்சம் ஸ்லோவாக திரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா 2ndலேயே திரும்புங்க. ஸ்டீரிங் எப்போவுமே இப்படி டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 கை கூட வச்சுக்கோங்க. லெஃப்ட்டு போயிடலாம். லெஃப்ட் மிரர் பார்க்குறேன், ஃப்ரீயாக இருக்குது. இந்த டைரக்ஷனில் ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு ரைட் சைடு டயர் வெடிச்சு இதில் முட்டை போயிடுச்சு. டக்குன்னு அவர் பிரேக் அடிச்சிட்டாரு. ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே ஜாம் ஆயிடுச்சு ஸ்டீரிங்கு. லெஃப்ட்டு போயிடலாம் கைஸ். அவ்வளோதான், நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். பெருநகர சென்னை மாநகராட்சி கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் வந்துட்டோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். இப்போது லெஃப்டில் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே ஓரமாக நிப்பாட்டிடலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள், ரைட் சைடில் டயர் வெடிச்சு. நேற்று தான் நடந்துச்சு. வேளச்சேரி போயிட்டு நாங்கள் வரும்போது டின்னருக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு ஹோட்டலில் நிற்கிறோம். டயர் வெடித்த உடனே அப்படி ஸ்டியரிங் இப்படி டேன் ஆயிரும். டக்குன்னு டேன் ஆகி எந்த டைரக்ஷன் போகுதுன்னே தெரியாது. நம்ம ஒரு கையில் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா கை உடைய கூட வாய்ப்பு இருக்குது. அது ஸ்பீடாக திரும்பும்ல. அதனால் 2 கை வச்சு நம்ம ஸ்டீரிங்கை டைட்டாக பிடிச்சிக்கணும் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிரைவிங் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். தேங்க்யூ கைஸ். அருண் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு ஓகே.